சகிதம் குருவே சரணம் குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா ஈதலின் முக்கியத்துவம் பார்க்கலாம். இப்போது காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே, இதை சிவபெருமான் சொன்ன வாசகம். இதை வச்சு தான் பட்டினத்தாருக்கு ஞானம் கிடைச்சிது. சரிங்களா? காதற்ற ஊசின்னு எதை சொல்கிறாங்க? அந்த ஊசியில் தொலை இருக்கு இல்லைங்களா, தைக்கிறோம் இல்லைங்களா ஊசி, அதில் தொலை இருக்குல்ல, அதுதான் அந்த ஓட்டை இல்லாத ஊசியை தான் காதற்ற ஊசின்னு சொல்கிறாங்க. அப்போது அது தங்க ஊசியாகவே இருந்தாலும் காதற்ற ஊசியாக இருந்தால் பயனில்லை இல்லைங்களா? அந்த ஊசி கூட போகும்போது கொண்டு போக முடியாது. அந்த யூஸற்ற அந்த உபயோகமற்ற எந்த பொருளையுமே நாம் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது. ஆகையினால் கூட வீடு வருமா, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்லாம் கூட வருவாளா, மனைவி வருவாங்களா, இல்லை பசங்க வருவாங்களான்னா யாருமே வரமாட்டாங்க இல்லைங்களா? அப்போது காதற்ற ஊசியும் வாராது. ஆகையினால் கான் கடைவழிக்கே, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. ஆகையினால் நாம் என்ன பண்ணணும், நாம் இருக்கும்போதே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஈதல் மனப்பான்மை வரவழைச்சிக்கணும். அப்போது எதனால் ஈதல், எதனால் நாம் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, இப்போ அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லைங்களா? அப்போது அருள் பகவானோட அருள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பொருள் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். இப்போ பொருள் நம்மக்கிட்ட இருக்குது, அருள் வேணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், தானம் பண்ணணும். அப்போ தான் அந்த பகவானோட அருளை பெற முடியும் நாம். இப்போ பொருளும் கிடைச்சிடுச்சு அருளும் கிடைச்சிடுச்சின்னா அப்போ என்ன, அதுக்கடுத்தது என்ன நிலை? வந்த வேலை முடிஞ்சது. பொருளும் கிடைச்சிடுச்சு அருளும் கிடைச்சிடுச்சின்னா வந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது முக்தி நிலை தான். அப்போது நம்ம முக்தி அடையணும்னா என்ன பண்ணணும்? பகவான் இப்போ நாம் தவம் பண்ணும்போது வலிமை கிடைக்குமான்னா வலிமை கிடைக்கும். ஆனால் பகவான் நம்மை நோக்கி வருவாதான்னு பார்க்கணும் இல்லைங்களா? பகவான் நம்மை நோக்கி வரணும்னா என்ன பண்ணணும்? நாங்கள் அந்த சேவை மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் பகவான் நம்மை நோக்கி வருவார். இப்போது சேவை, தானம், தர்மம், மன தூய்மை இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் பகவான் நம்ம எங்களை நோக்கி வந்துடுவாங்க, நம்மளை நோக்கி பகவான் வந்துடுவாங்க இல்லைங்களா? அப்போது அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, விஸ்வாமித்திரர் அந்த கதை தான் அதுக்கு எக்ஸாம்பிள். விஸ்வாமித்திரர் ஏன் அவங்களுக்கு கடைசியாக முக்தி கிடைக்கலன்னா, அவங்க ஈகோவை விடவில்லை, மனப்பக்குவம் இல்லை, கோபத்தை விடவில்லை. ஆகையினால் அவருக்கு முக்தி கிடைக்கவில்லை. அவர் கோபத்தை விட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த இச்சா சக்தியானவள் ஞான சக்தியாக மாறி காமத்தை தூண்டாமல் ஞானத்தை கொடுத்து முக்தி அடைய வச்சுருக்கலாம் இல்லைங்களா? பகவான் நினச்சிருந்தா பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணலை? அவங்க கோபத்தை விடலை, மனப்பக்குவம் வரல. தவம் பண்ணும்போது எல்லா பவருமே கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பகவான் நம்மளை நோக்கி வரணும்னா என்ன பண்ணணும்? அன்பு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்பு, கருணை, ஈதல் மனப்பான்மை இருக்கிற இடத்துல மட்டும்தான் பகவான் நம்மளை நோக்கி வந்துடுவார். ஆகையினால் பகவான் நம்மளை நோக்கி வரணும்னா நாம் சேவை, ஈதல் இதெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது தவம் பண்ணும்போது ஆற்றல் கிடைக்கும். ஆனால் பகவான் நம்மை நோக்கி வர வேண்டும் என்றால் நாம் மன தூய்மையில் இருக்கணும். பகவான் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அன்பு, கருணை, தானம், சரணாகதி, தவம் எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் பகவான் நம்மளை தேடிட்டு வந்துடுவார். சரிங்களா? அப்போது அருளும் வேணும் பொருளும் வேணும், ரெண்டுமே இருக்கும்போது தான் நம்ம
நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைங்களா? இப்போ எவ்வளோ பொருள் இருந்தாலும் பகவானோட அருள் இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். ஆகையினால் ரெண்டுமே வேணும் இல்லைங்களா? அப்போ ரெண்டுமே நாம் வந்து வாழும்போதே வந்து ரெண்டுமே அடையணும். அப்போ தான் வந்து முக்தி நிலைக்கு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். சரிங்களா? இப்போது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ மற்ற டைம்லெலாம் வந்து அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதை அப்படியே அதாவது அதை வந்து நிறுத்தாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதை கவனிக்கணும். இப்போ வந்து எண்ணங்கள் ஓடுதுன்னா அதை நாம் கொண்டு வந்து பிடிச்சி ஓட்டலைல்ல, அதுவே தானாக ஓடுது இல்லைங்களா? அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அது தானாகவே ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அது பாட்டு அதை ஓடட்டும்னு விட்டுட்டு அதை நாம் கவனிக்கணும். அது என்ன தான் பண்ணுது பார்க்கலாம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை நாம் கவனிக்கணும். கவனிக்கும் போது என்ன ஆகும்னா மூச்சு சேஞ்ச் ஆகும். ஒவ்வொன்றத்தையும் நாம் நிதானமாக கவனிக்கும் போது மூச்சு சேஞ்ச் ஆகும். அப்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஆனால் அதை கவனிக்கணும். தியானம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே எண்ணம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கணும். மற்ற டைமில் வந்து எண்ணம் ஓடிச்சின்னா அது பாட்டு அதை ஓடட்டும்னு விட்டுட்டு அதை நாம் கவனிக்கணும். அப்பப்போ மனசுக்கு முன்ன இருந்த மனசுக்கும் இப்போ இருக்க இப்போ தியானம் பண்ணும்போது அந்த மனமானது மாற்றம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? மனம்கிட்டயே பேசணும். பேசி 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 அமைதி அடைன்னு பேசணும். அப்போது பார்க்கணும், இப்போ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேஞ்சு தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ வந்து முன்னாடியெல்லாம் இப்போ வந்து எல்லாத்த பற்றியும் யோசிக்க சொல்லும். அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படி எல்லாம் யோசிக்க சொல்லும். நீங்கள் வேணால் கவனிங்களேன். தியானம் பண்ணும்போது எதையுமே கவனிக்க சொல்லாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்க வைக்கும். அதுதான் அந்த தியானத்தினோட மகிமை. சரிங்களா? அமைதியாக ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் மாயை. அப்போ ஏன் அதை பற்றி நாம் பேசணும், தேவையே இல்லையே அப்படின்னு மனமானது அமைதியாகிடும். அப்போது அந்த அமைதியான மனம் எப்போ கிடைக்கும்னா அந்த தாட் அப்படியே கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மனமற்ற நிலைக்கு வருது பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த அமைதியானது கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தியானம் பண்ணும்போது உட்காரும்போது கூட நல்லா அப்படியே கவனிக்கணும். தாட்டு ஃபஸ்ட்டு ஓடிட்டு தான் நிற்கும். உடனே டக்குன்னு நிற்காது தியானத்தில் உட்காரும்போது கூட. அப்போ என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு அப்படியே ஓட விட்டுட்டு அப்படியே அதை கவனிக்கணும். ஆனால் முக்கியத்துவம் கொடுத்து அதை இது பண்ணக்கூடாது. நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்போ என்ன ஓடுதுன்னு அப்படியே கவனிக்கும்போது என்ன ஆகும்? எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாமே சுற்றி வந்துட்டு அப்படியே அதுவாக ஓஞ்சி நின்றுடும். அப்போ நின்ன வாட்டி அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கணும். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த தேடலுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி சுகமாக இருக்கும். அப்போ சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும் சுகம்னா என்னன்னா எதுவுமே பண்ணாமல் வேலை பண்ணாமல் உட்காந்துட்ருக்கிறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள எண்ணங்களே இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதுதான் சும்மா இருக்கும் சுகம். அதை பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு நம்ம மனசை நம்ம பழக்கப்படுத்தணும். சும்மா இருக்கும் சுகம் என்றால் என்னன்னா நம்மளுடைய அந்த மனமானது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணங்களை கம்மி பண்ணி எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு வந்து அமைதியாக மனசை உட்கார வச்சுட்டு இருக்கிறது தான் சும்மா இருக்கும் சுகம்னு சொல்கிறது. இப்போ மௌன விரதம் சொல்கிறாங்க இல்லைங்களா? மௌன விரதம்னா கூட பேசாமல் இருக்கிறது மௌன விரதம் கிடையாது. உள்ளுக்குள்ளே தாட் இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் மௌன விரதம். உண்மையான மௌன விரதம் என்னென்னா அதுதான். அப்போ அது முடியுமா? முடியவே முடியாதுல்ல. அப்போது அந்த நிலைக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசை பழக்கப்படுத்தணும். அப்போது பயிற்சி பண்ண தான் நாம் அதை பழக்கப்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அமைதியாக உட்காந்துட்டு பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது வெளிமூச்சானது என்னாகும்? உள்மூச்சுக்கு போயிடும். உள்மூச்சுக்கு போன வாட்டி தான் மனமானது அமைதியடையும். மூச்சுக்கும் மனசுக்கும் கனெக்ட் உண்டு. அப்போது நம்ம பயிற்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மட்டும் அந்த சுவாசத்தை கவனிங்க.
சுவாசத்தை கவனிக்கும் போது வெளிமூச்சானது உள்மூச்சுக்கு போயிடும். அந்த உள்மூச்சு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அப்போது நீங்கள் தினமும் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்களே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கூட, நீங்கள் தியானத்திலே கூட போய் உட்கார வேணாம், சும்மாவே உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அப்படியே அந்த மூச்சானது தானே உள்மூச்சுக்கு போகும். மூச்சானது அமைதியாகும். அப்போது இப்படி அந்த நிலை கிடைக்கிது. இப்போ நாம் பிறந்து வந்த உடனே ஒவ்வொன்றும் நாம் செய்யலை இல்லைங்களா? ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தானே கற்றுக்கிட்டு செஞ்சோம். அதுபோல் அந்த மனதை நாம் அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்து பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நாம் அதை பண்ணாதப்போ கூட அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் ஆனந்த நிலை, பரமானந்த நிலை, பேரானந்த நிலைன்னு அதுதான். அப்போது மனமானது ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன கிடைக்கும்னா பதட்டம், படப்படப்பு, டிப்ரெஷன் இதெல்லாம் தான் கிடைக்கும். அப்போ மனமானது அமைதி ஆயிடுச்சின்னு வைங்களேன், அப்போ என்ன கிடைக்கும் எங்களுக்கு? நிம்மதி, ஹாப்பினஸ், இது எல்லாமே பேரானந்த நிலை. இது எல்லாமே எப்போ கிடைக்கும்னா மனமற்ற நிலையில் தான் கிடைக்கும். ஆகையினால தான் தினமும் பண்ண வேண்டியது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எதுக்குன்னா அதுக்கு தான் சொல்கிறது. மனமற்ற நிலையே ஹாப்பியான நிலை. அது முடியுமான்னு முடியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்த தான் அது பழக்கமாகும் இல்லைங்களா? அந்த மனசை நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும். படுத்தும்போது முடியாதது என்பது எதுவுமே இல்லை. நம்மளால் முடியும்னு நினச்சிட்டே நாம் செய்யும்போது செய்யலாம். சரிங்களா? பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். பாய். கேட்டதுக்கு நன்றி.